திருவிவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 14ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 27, 28, யோபு அதிகாரம் 17, 18, நீதிமொழிகள் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. தொடக்க நூல் அதிகாரம் 27 ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்குகிறார். ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவிடம் வேட்டைக்கு போய் கொழுத்த கன்றை சமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார். அப்படி சமைத்து கொடுத்தவுடன் அவருக்கு ஆசி வழங்குவதாக கூறியிருந்தார். அதை ரெபேக்காள் கேட்டுவிட்டு தன்னுடைய மகன் யாக்கோபிடம் கொழுத்த கன்றை சமைத்து கொடுத்து அவனுக்கு ஏசாவை போல உடை உடுத்தி அவனை யாக்கோபிடம் அனுப்பிவிட்டார். யாக்கோபுக்கு கண் பார்வை மங்கி இருந்ததால் அவரால் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் ஏசா என்று நினைத்துவிட்டு யாக்கோபுக்கு எல்லா ஆசிகளையும் கொடுத்து விட்டார். யாக்கோபை முழுமையாக